ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான பிரயாணத்திலே வேதாகமத்தினுடைய மிக முக்கியமான கதாபாத்திரங்களை நாம் தியானித்து வருகிறோம். கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்காகவே இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வித்தியாசமாக பயன்படுத்துகிறார் என்கிற செய்தியை நாம் கேட்கும் பொழுது, கர்த்தர் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதைத்தான் நீங்களும் நானும் புரிந்து கொண்டு இந்த கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டும். கிறிஸ்மஸ், என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுதான் இந்த கிறிஸ்மஸிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நற்செய்தியாக இருக்கிறது. இந்த அற்புதமான ஏதேன் முதல் பெத்லகேம் வரை இருக்கிற பிரயாணத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபர் யோனா. யோனா என்ற உடனே நம் அனைவருக்கும் ஞாபகம் வருவது ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கினது. அந்த மீன் வயிற்றிலே இருந்தார், அவர் வெளியே கக்கப்பட்டார், நினிவேவுக்கு போனார், பிரசங்கம் பண்ணினார், சூறை செடியின் கீழ் உட்கார்ந்தார். இவைகளெல்லாம் மிக எளிமையாக நம்முடைய ஞாபகத்தில் வரவேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாய் வந்திருக்க வேண்டும். வாசிக்கலாம் யோனா 1 அதிகாரம் 1 வசனத்தை. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், இது this verse tells the commission of Jonah. அடுத்த வசனத்தை நீங்கள் 3வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். This is rebelliousness of யோனா or ஜோனா என்று சொல்லுகிறோம். கர்த்தர் அவனோடு பேசுகிறார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அங்கே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய முகத்தினின்று விலகுகிறார். He was in the face of God, in front of the face of God. தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நிற்கிறார். இப்பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த முகத்தினின்று அவர் விலகுகிறார். தர்ஷீசுக்கு போகிறார். போவதற்காக கப்பல் ஏறுகிறார். இப்பொழுது அவருடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கூட பல முறை தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போனவர்கள் தான். ஆனால் உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை இந்த உலகத்திலே, சமுதாயங்களிலே, தேசத்திலே செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானம் செய்து விட்டார் என்று சொன்னால், எங்கே போனாலும் கர்த்தர் விடமாட்டார். கர்த்தர் திரும்ப 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 அழைத்து கொண்டுதான் வருவார். ஒரு அருமையான தம்பி என்னிடத்தில் ஒரு சாட்சி சொன்னார். நான் மீடியாவில் இருக்கிறேன், கர்த்தருடைய பிரசங்கங்களை கேட்பதை விட்டுவிட்டு எங்கேயாவது போக வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆனாலும் திரும்ப திரும்ப தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய செய்தியே கேட்பதற்கும் அந்த செய்திகளையே எடிட் பண்ணுவதற்குமே ஆண்டவர் கடைசி வரை என்னை கொண்டு வந்து வைத்து விட்டார் என்று சொல்லி சொன்னார். கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தால் யாராலும் அதை மாற்ற முடியாது, யாராலும் அதை விலக்கவே முடியாது. கர்த்தர் உங்களை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ நிச்சயமாய் அதை உங்களை கொண்டு மட்டும்தான் செய்வார். வேற யாரை கொண்டும் ஆண்டவர் செய்யவே மாட்டார். கடலுக்கு அடியில் கிடந்த யோனாவையே ஆண்டவர் கண்டுபிடிக்க முடிந்தது என்று சொன்னால், மீனை, அதாவது அந்த மீனவரை விழுங்கியும் கூட கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். விழுங்கினாலும் ஜீரணம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அந்த ஆண்டவர் பெரிய ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். யோனா 1 அதிகாரம் 17 வசனத்தை வாசியுங்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். நீங்க யோசித்து பாருங்கள், ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். நம்ம மீன் நினைக்கிறோம், கர்த்தர் ஏன் மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார்? யோனாவை எங்கேயாவது கடலுக்கடியில் ஒளித்து கூட வைத்திருக்கலாம், ஏதாவது ஒரு பாறைகளுக்கு அடியில் ஒளித்து வைத்திருக்கலாம், இல்லாவிட்டால் நீந்துவதற்கு கூட ஆண்டவர் விட்டிருக்கலாம். ஏன் மீன் என்கிற கேள்விக்கு பதில் என்ன? மீன் என்பது ஃபிஷ், ஆனால் ஹீப்ரூல அதற்கு பெயர் டாக் என்று பெயர். இப்போ இவர் எங்கே போக வேண்டும்? அசீரியா போக வேண்டும். அசீரியர்களுடைய கடவுள் என்னது? தாகோன். இப்போ அசீரியர்களுக்கு பயந்துதான் இவர் அங்கே போகாம இருக்கிறார். கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அசீரியர்களுக்கு நீ பயப்படுகிறாய், ஆனால் அசீரியர்கள் பயப்படுகிற கடவுள் தாகோன். நீ பார், அந்த தாகோனுக்கும் நான் தான் ஆண்டவர் என்று சொல்லி அந்த தாகோனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார்.
யோனாவுக்கு என்ன புரிய வைக்கிறார்? அசீரியருக்கு நீ பயப்படுகிறாய், ஆனால் அசீரியர்கள் வணங்குகிற கடவுளுக்கே நான் தான் கடவுள் என்பதை புரிய வைக்கிறார் ஆண்டவர். இப்பொழுது அந்த மீன், அந்த தாகோன் என்ன செய்கிறது என்று சொன்னால், யோனாவை கரையிலே வந்து கக்கி விடுகிறது. மீனின் வயிற்றிலிருந்து ஜெபிக்கிறார். மீனின் வயிற்றில் இரவும் பகலும் 3 நாள் யோனா இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த யோனா திரும்பவுமாக எங்கே வருகிறார் என்று சொன்னால், கரைக்கு வருகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் எங்கே போகிறார் என்று சொன்னால், நினிவேவுக்கு போகிறார். தேவனுடைய வார்த்தையை அவர் அங்கே பிரசங்கிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். புதிய ஏற்பாட்டிலே யோனா மேற்கோள் காட்டப்படுகிறார். என்ன அற்புதமான ஒரு விஷயம் என்பதை பாருங்கள். யாருக்காக மேற்கோள் காட்டப்படுகிறார் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக புதிய ஏற்பாட்டிலே யோனா மேற்கோள் காட்டப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களை வாசியுங்கள். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். கவனிங்கள், எவ்வளவு தகவல்கள் இதில் இருக்கிறது. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். தாகோனுடைய வயிற்றில் இருக்கிறார். அதை போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனா ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து. இயேசு எதற்காக பிறந்தார்? பூமியின் வயிற்றிலே 3 நாள் இரவும் பகலும் இருப்பதற்காக பிறந்தார். யோனா பிரசங்கிக்கிறார். யோனா என்ன பிரசங்கிக்கிறார்? மனம் திரும்புங்கள் என்கிற விஷயத்தை பிரசங்கிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கிக்கிறார்? ரிப்பன்ட், the kingdom of God is at hand. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிற மனம் திரும்புதலின் நற்செய்தியே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது இந்த யோனாவை கர்த்தர் பயன்படுத்துகிறார். எங்கே போனாலும் ஆண்டவர் விடவில்லை. யோனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். யோனாவினுடைய ஊழியம் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தோடு மேற்கோள் காட்டப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோனா 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்தீர்களா? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான ஜனம், அவர்களுக்காக நான் எப்படி பரிதேபியாமல் இருப்பேன்? அப்ப நினிவேவின் அப்படி என்று சொன்னால், யோனாவின் பிரசங்கத்தை கேட்ட நினிவே பட்டணத்தார் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். எல்லாரும் மனம் திரும்பினார்கள். எல்லோரும் தங்களுடைய அக்கிரமங்களையும் பாவ வழிகளை விட்டும் திரும்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப யோனாவோடு கம்பேர் பண்ணுங்க. யோனாவிலும் பெரியவர். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார், யோனாவிலும் பெரியவராக பிறந்தார். இப்ப என்ன செய்தார்? 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றில் யோனா, 3 நாள் இரவும் பகலும் பூமியின் இருதயத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யோனா அவருடைய பிரசங்கம் ஒரே ஒரு பட்டணத்திற்கு, நினிவே என்கிறதான பட்டணத்திற்கு அவருடைய ஊழியம். அவருடைய ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லது மனம் திரும்பினவர்கள், சுவிசேஷத்தை கேட்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் 120,000 பேர். ஏசியார் யோனாவிலும் பெரியவர். அவருடைய ஊழியம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அவர் ஒரு நகரத்திற்கு, இவர் முழு உலகத்திற்கும் இவருடைய நற்செய்தி, இவருடைய பிரசங்கம்.
அவர் 1,20,000 பேருக்கு இயேசு கிறிஸ்து எண்ணிக்கை கடங்காத மக்கள் இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம், அவருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. காலம் காலமாக, நூற்றாண்டுகளாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. கிறிஸ்துமஸ் காலங்களிலே கிறிஸ்து பிறந்தார், தாவீதின் ஊரிலே பிறந்தார், பெத்லகேமிலே பிறந்தார், பாவமில்லாதவராக பிறந்தார், சாபத்தை நீக்குவதற்காக பிறந்தார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக பிறந்தார், சாத்தானுடைய கட்டுகளிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் மனுக்குலத்தை விடுதலையாக்க பிறந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் இருதயம் நறுங்குண்டவர்களுடைய காயத்தை கட்டவும் கர்த்தரால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த பூலோகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி நாசரேத்தில் உள்ள ஜெப ஆலயத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை, ஏசாயாவினுடைய தோல் சுருளை விரித்து இந்த நாளிலே இந்த காரியம் என்னிலே நிறைவேறுது என்று சொல்லி சொன்னாரே, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தி, நற்செய்தி, அவருடைய பிறப்பின் நற்செய்தி இன்றைக்கு வரைக்கும் கோடான கோடி மக்களுக்கு கோடான கோடி மக்களுக்கு கோடான கோடி மக்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. கர்த்தருடைய 2ஆம் வருகை மட்டும் இயேசு கிறிஸ்துவினுடைய 1ஆம் வருகை பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இயேசு பிறந்திருக்கிறார். கிறிஸ்துமஸ், இயேசு எப்படி பிறந்திருக்கிறார், யாராக பிறந்திருக்கிறார் என்கிற கேள்விக்கு பதில் யோனாவிலும் பெரியவராக பிறந்திருக்கிறார் என்பதே இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய நற்செய்தி கிறிஸ்துமஸ், அறிவிக்க வேண்டிய நற்செய்தி கிறிஸ்துமஸ். யோனாவிலும் பெரியவர் உங்களுக்காக எனக்காக தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே பிறந்தார். இதையே நான் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் செய்தியாக அறிவிக்கிறேன். இதை எல்லோருக்கும் அறிவியுங்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யோனாவிலும் பெரியவராக இந்த பூலோகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரட்சகராக அவதரித்தீரே தகப்பனே. கர்த்தாவே, கோடி கோடியான மக்கள், கோடான கோடி மக்கள் தலைமுறை தலைமுறையாக உம்முடைய நற்செய்தியின் மூலமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், மீட்கப்பட்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள், மகிமையடைந்திருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். யோனாவிலும் பெரியவராக இந்த பூலோகத்திலே ஆண்டவரே விண்ணுலகை விட்டு மண்ணுலகிற்கு வந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். சகல துதியும் கனமும் மகி உமக்கே ஏறெடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபை பெருகுவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.